ஏண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? என்னை எதுவும் கேட்காதடி செண்பா. நான் ஊருக்கு போறேன்டி. கௌரி, என்னால முடியாதுடி. இங்க இருந்தா அவரையும் நினைச்சு செத்து போயிருவேன். ஓஹோ, இந்த நினைப்ப அங்க போனா மட்டும் வராதா? அதுக்குதான் இந்த காயம் இருக்கே. இத பார்த்து என் மனசு தேத்திக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கால்ல கஷாயத்தை கொட்டினாரே, அது போதும். கோவில் மண்டபத்துக்கு வா. நான் வரல. நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற. எதுக்கு? முதல்ல நீ வா, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே, அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்பவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. அவ உங்களை காதலிக்கிறது குத்தான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய போடுறது, உப்பள்ளி கொட்டுறது, எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அவ உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்க. ஆனா அவ உங்க வீட்லயே வாழணும்னு ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த ஊர்ல இருந்தா அவரை நினைச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னா. உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க? நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும் அவளுக்கு. அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. I'm sorry. கால்ல பட்டது குணமாயிடுச்சு. கௌரி, நான் தெரியாம. கௌரி, கௌரி.